நீ கேட்கிற துவா இன்னும் ஏன் நிறைவேறல? நீ அழுது கேட்டதுக்கு அப்புறமும் அல்லாஹ் ஏன் அமைதியா இருக்கான்? இது அல்லாஹ்வோட இல்லைன்ற பதில் இல்ல, காத்திருன்னு சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது உங்கள் சோல் டேல்ஸ் இஸ்லாம். இன்னைக்கு உங்க மனசுக்கு ஒரு அமைதி தரக்கூடிய செய்தியோட வந்திருக்கேன். ஒரு மனிதர் இருந்தார். தினமும் துவா செஞ்சார். தனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், மனசுல நிம்மதி வேணும், வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் கேட்ட எதுவும் உடனே நடக்கல. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் அல்லாஹ் கிட்ட சொன்னார், யா அல்லாஹ், நீ என் துவாவை கேட்கவே இல்லையா? அன்னைக்கு ராத்திரி அவர் ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவுல ஒரு பெரிய கதவு இருந்துச்சு. அது பூட்டப்பட்டிருந்தது. அந்த கதவுக்கு பக்கத்துல ஒரு வாசகம் இருந்துச்சு, சரியான நேரத்தில் திறக்கப்படும். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, தாமதம் அன்றது மறுப்பு கிடையாது. நாம பார்க்காத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான். நம்மளுக்கு எது சரி எது தப்புன்னு அவனுக்குத்தான் தெரியும். திருக்குரான்ல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் பொறுத்திருக்கிறவர்களுடன் இருக்கிறான். நீங்க காத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்க ஈமானை வளர்க்கிற நேரம். அல்லாஹ் உங்களை அந்த விஷயத்துக்கு தயார்படுத்துற நேரம். நீங்க அழுது துவா செஞ்ச அந்த இரவு, நீங்க பொறுமையா இருந்த அந்த நாள் எதுவுமே வீண் கிடையாது. ஒரு நாள் நீங்க கேட்ட அதே துவா நிறைவேறும்போது நீங்களே சொல்லுவீங்க, அல்லாஹ், நீ தாமதிச்சது சரிதான், இதுதான் எனக்கு சரியான நேரம். யா அல்லாஹ், எங்கள் துவாக்கள் தாமதமானால் எங்கள் நம்பிக்கை தளரவிடாதே. எங்கள் இதயத்தை சப்ரால், அதாவது பொறுமையால் நிரப்பு. அமீன். இந்த செய்தி உங்க மனசுக்கு அமைதியை கொடுத்திருந்தா இதை ஒருத்தருக்காவது பகிருங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். இது சோல் டேல்ஸ் இஸ்லாம்.